வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். சரி போனா நடக்கலாம். அது இருக்கட்டும். காலதம் சரியா இருக்கு. அப்படியா? உள்ள 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அத தயன் நானும் சொல்றேன். கொஞ்ச நேரம் இருயா நான் போய் ஐயா இருங்க. உங்களுக்கு தான் நான் காத்திருக்கேன். என்னைய விட்டு நீங்க தர பாக்குறீங்க. பிள்ளைய 2 பொம்பளை பிள்ளைய. உங்களுக்கு நீங்க வரும்போது நிறைய இடத்துல இருந்து வளத்துல இருக்கு பாத்திருக்கீங்க. உங்களுக்கு யோகம் குண்டிய தூக்குது. நிறைய இடம் போனா வளம் போனா விழுந்து கடிக்காம எங்க போனாலும் கடிக்காம போனது சரிதான். ஆனா எனக்கு யோகம் கவட்டுக்குள்ள கட்டிக்கிட்டே இருக்கு. கவட்டுக்குள்ள ஒரு ரூபா காசு போல மச்சம் கிடக்கு உள்ள. சரி யாருக்கிட்டயாவது காட்டினியா? அந்த பிள்ளை கிட்ட தான் உங்க தங்கச்சி கிட்ட தான் கட்டி விட்டு காட்டலாம்னு நினைச்சிருக்கேன். கவட்ட பொழந்து ஏயா கட்டிப்பிடி காட்டின இப்போ ஒரு புண்ணு இருக்கு. அதுல ஒரு வேடு கட்டி போறான். கட்டிப்பிடி காட்டினா தெரியுமா? புண்ணா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். சரி மச்சம்னா ரகசியமா தான் காட்டணும். ராசி மச்சம்னு அந்த பிள்ளைய கட்டினதுக்கு வயிறுகளுக்கு கீழே கிடக்குறத எடுத்தது கிடக்க கூடாத இடத்துல கிடக்குதப்பா. அந்த உங்க தங்கச்சியை கட்டுறது அவனுக்கு எப்பவும் வித்தியாசம் தான் கிடக்கும். அந்த பிள்ளைய கட்டுறது நாங்க கேரளாவுக்கு போய் லாட்டரி வாங்கணும் பாருங்க. அந்த யோகம் தான். மலையேற போனாலும் மச்சனை தயவு தேவை அப்படின்னு மாப்பிள்ள. நீங்க என்ன பண்றீங்க கேளுங்க. நான் சொல்றதை கேளுங்க. 2 பொம்பளை பிள்ளைய ஒரு தங்கச்சி என் தங்கச்சி உங்களுக்கு, உங்க தங்கச்சி எனக்கு. அப்படியா? பிள்ளைய கிளிதான். கிளியா? ஐயா பாவம் அந்த பிள்ளை. அதை போய் என்னப்பா கிளிங்கிற? ஆமா 50 ரூபா போடுங்க சீட்டு கூட எடுக்கும். சரி உன் தங்கச்சி முறை வேணுங்கிற. அப்புறம் அதை போய் கிளிங்கிற. இல்ல உங்க தங்கச்சியை சொல்றேன். ஐயா கிளி மாதிரி இருக்கு முடியா? அப்படி சொல்லு. நீங்க போகுது வரும் தாக்கல விடுங்க. தாக்கல விட்டு பாப்பா. மனதிப்பிக்கிற ஆண்களே, மனதிப்பிக்கிற ஆண்களே, ஒரு மண்ணப்பட்டது நீங்களே ஏற்கனவே சிலர் வேடர் மனை யாரு புலத்தில் தேடுது. முத்துப்போல் பல்லழகி சொல்லழகி கத்தி போல் கண்ணழகி கனிவான சொல்லழகி தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, பூங்காவனமது காதுடாவும் கடைமானே நான், தேனுவாவும் பூங்காவனமது காதுடாவும் கடைமான் இதுதானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, கோடி நமஸ்காரமே, கோடி நமஸ்காரமே, புரிநேயில் நேரமே, கோடி நமஸ்காரமே, புரிநேயில் நேரமே, தாடையின் கணிதனை வருக ஜாதிமானை மறைப்பது முறையல், தாடைதானின் கணிதனை மறைத்திட ஜாதிமானை மறைப்பது பொய்யல்ல. மறுபடியும் சொல்லு. ஒரு தடவை சொல்லி ஓயாம சொல்ல மாட்டேன். தாடையின் கணிதனை வருக ஜாதிமானை மறைப்பது முறையல், தேடி வந்தேனே புள்ளிமானே. சைக்கிளுக்கு காத்தடிக்க வர மாதிரி இப்படி இப்படின்னு அடிக்கிறேன். சரி இந்த பிள்ளை யாருன்னு சொல்லாம யாருன்னு தெரிகிறா? கருப்பு துணி போட்ட புறது உன் தங்கச்சி. பீரோல் சாவி இருக்கு. மறந்துட்டு வீட்டுக்கு போயிடாதிய. அதுல காசு இருந்தாவுல பீரோல் சாவி வாங்குவாங்க. அதுவே ஏற்கனவே கம்மக்களை துரு பிடிச்சு போய் கிடக்கு. அப்ப அந்த சாவியை வாங்கி மூக்க குடஞ்சு. புது சாவிடா. புது சாவி. சாவி புதுசா இருக்கட்டும். பீரோல் பழசா இருந்தா இல்ல பீரோ அவங்க விட்டு இருந்தா தானே சாவி ஒழுங்காம இருந்திருக்கு அந்த சாவி. வேற யார்கிட்டயே தூக்கி எடுத்தாந்தீங்க போட்டு போட்டு போயிருக்காங்க.
சரி இருக்கட்டும் பரவாயில்ல. யாருன்னு தெரியுதா? 5 வயதுல அரிய பருவத்துல பிஞ்சு குழந்தையில பார்த்த மாமா. ஆனா என்னன்னு தெரியல, உன் தங்கச்சி பிஞ்சா இருக்கிறது மறுபடியும் ஒப்பிக்கிட்டே உருகிக்கிட்டே தான் போகுது. என்னடா இன்னும் பிஞ்சா இருக்கு என்னடா? என்னளவு தெரியல மக்கா மக்களை, என்கிட்ட சைல்ட் ஐடி அடிக்குது. நீ ஒழுங்கா வாங்கி போட்டீனா ஒழுங்கா திருடு சரி. உனக்கு ஜிலேபி வீட்ல ஒண்ணு வச்சுக்கலாம் அதெல்லாம். ரைட் அடிக்காத. நீங்க ரெடி ஒரு சின்ன உதவி செய்யணுமே. என்ன மாப்பிள உங்களுக்கு செய்யாத உதவியா? இப்ப வள்ளிய பார்க்கணும். ஆமா என் தங்கச்சி நான் பாத்துட்டு வரேன். நீங்க அதுவரை என்ன செய்யணும், யாரையும் உள்ள விட்டுறாம பாத்துக்கறேனா? மாப்பிள எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா செருப்ப கைய கப்ப கொடுத்து அடிப்பாரு. என்னையா நீங்க பேசாம இருக்க, நான் கூப்பிடுறேன். நீங்க போய் சொல்லுங்க, மான தேடி வந்திருக்கேனே சொல்லுங்க. என் தங்கச்சி பக்கம் வந்து சொல்லாதீங்க. அப்படிங்கறீங்களா? நான் கூப்பிடுறேன், லைட் அடிக்காதப்பா. தங்கச்சி ஆமா ஜுத்து குடி. நீ சிட்டாட்ட ஏசிருக்க சொல்லக்கா முது பல்லக்கா அது என்னவோ என்னவோ ஐயா அது என்னவோ என்னவோ அண்ணே இப்படி ஒரு ஆட்டத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிரைண்டர் இருக்கு பாரு, அப்படி ரொட்டேஷன்ல அப்படி ஆட்டி பாரு. அது மாதிரி வோல்ட் இத பாரு. கஞ்சனி விட்டு மலைக்காடு என்னடா பண்ணிட்டு இருக்க? சட்டி உடல தடவரை முழு முழுன்னு இருக்குடா. எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. ஆமா கரும. கண்ணதாசன் போய் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து பெண்கள்ல கருப்பு பிடிக்குமா சிவப்பு பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க கண்ணதாசன். சிறுகுடல்பட்டி கவிஞர் கண்ணதாசன் அவர் ஒரே ஒத்த வார்த்தையை சொல்லிட்டார். என்ன? பெண்கள்ல இன்னைக்கு நான் நிரம்பறப்பதே கிடையாது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் முடியும் மொத்தத்துல. பாவம், இதை நான் தின்றலைன்னா வேற எந்த கை தின்றது? ஏய், அத தின்றதுக்கு ஆள் இருக்கு. வா, என்ன இழுச்சாப்பைய வக்கல ஓடி. அவனும் பொச்சக்கட்டு கிடப்பான் போல கண்டார் ஒளிமே. போட்டேன் அதுல கத்தடிச்சால போகுது. இங்க வாவே, இந்த மாதிரி அந்த ஸ்டெப் போடும்போது லொஜக் பொஜக் பஞ்ச் நல்ல ஸ்டெப் தெரியுங்க. லொஜக் பொஜக் பை இந்த குண்டி இங்க வர. ஓ சுருட்டியா முடியல. நல்ல குனி, அப்பதான் நல்லா இருக்கேன். ஆத்தில காத்தடிச்சா அல்லவாட்டம் அல்லவாட்டம் DJ Echo 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 வக்கால ஒளிவள குத்ரா தூக்கி போடு குத்ரா வள. இல்ல எங்க அண்ணன் ஏதோ வெறி கொண்டு தெரியுது, என்னன்னு தெரியல. வாங்க நீங்க ரெண்டு குத்திட்டு போங்க போங்க. ஒண்ணுக்கு இருந்துட்டு வரீங்க சைஷா போங்க கால கத்தால. ஆமா அண்ணே, எதுக்கு அண்ணே கூட்டிங்க, என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு மானைத்தடி ஒருத்தர் லம்பா வந்திருக்காரு. லாங் பீஸ். யாருன்னு இது? வேடுவர். எதற்காக வந்தாரா? மானை பிடிக்க வந்திருக்காரு. மானை பாத்தீங்களா? ஏன்ட்ட கேட்டார். உள்ள சட்டி போட்டிருக்கேன். எனக்கு அம்மள குண்டியால வர மாட்டேன். ஏய் தெரியும், உன்னை பத்தி தெரியும் சொல்லு. ஆமா இந்த பிள்ளை உங்க தங்கச்சிக்கு வயசுக்கு வந்த போது கட்டது, அதை எடுத்து நாங்க எடுத்து வந்தேன். அம்மா மானைத்தடி வந்திருக்காரு. ஏன்ட்ட மான கேட்டார், மான பாத்தியானு. இந்த பிள்ளை கிட்ட கேட்டாரு.
அதுக்கடுத்து என் தங்கைய அப்ப நான் என்ன சொல்லணும் சொல்லணுமா? அப்படி சொல்லக்கூடாதா? அப்படி சொன்னா நம்ம குடும்பம் வேற என்ன சொல்லணும்? குடும்பம் விருத்திக்கு வராது. நம்ம குடும்பம் அப்படி சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ணு, மானு இல்லைன்னு சொல்ல வரட்ட, தர்க்கம் பண்ணு, போட்டி வரும், சண்டை வந்தாலும் வரும். அண்ணன் வேற எங்கேயும் போனேன், இந்த ஓரத்திலேயே அந்த இருக்குவாரு அங்கனக்குள்ள ஆயிருந்துகிட்டு இருப்பேன். ஆனா நான் ஆயிருந்துட்டு வந்து பார்க்கும்போது திருப்பி இருக்காது. எப்படி? தடம் அழிஞ்சிரும். தினே ஆச்சரியம். தடம் அழிஞ்சிரும். எப்படி சொல்ற? வந்தாதான் பீய அடிச்சுக்கிட்டு போயிருது. நாத்த பிடிச்ச பேலே. ஆமை மேல இருந்திருப்போம் போலப்பா. அதே கடலுக்குள்ள போயிருக்கோம். சரிம்மா அண்ணே, ரொம்ப தூரம் போனேன். இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப வேதனையில உட்காந்துருக்காங்க. ஆமா, நீங்க எப்படா நடத்த முடிப்பாங்க, நம்மள போட மாட்டாங்க, உங்களுக்கு சனியை பிடிச்சவங்க அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. நீங்க காலத்துல பேச்சு பிடி ஜோலியை முடிச்சுட்டு உள்ள வா. சரிண்ணே. நான் ஆக வேண்டிய பெட்டி படுக்க மூட்டை கிட்ட எல்லாத்தையும் கட்டுறேன். சரிண்ணே, போயிட்டு வந்துடுவா. வாங்க அத்தாச்சி, வாங்க அத்தாச்சி. அத்தாச்சி போன நல்ல கதையை கேட்டுக்க. என்ன? போன ஜென்மத்துல வேற எதுவும் பிறந்திருப்பான்னு நீ நினைக்கிறேன்? என்ன? கொல்லிவாய் பிசாசா பிறந்திருப்பாங்க.